பிள்ளைகள் அம்மா எங்கேன்னு கேட்பாங்களே, என்ன சொல்லுவீங்க? என் வீட்டுக்கார் மறுபடியும் வந்து என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறா. கந்தையா பாண்டியனை பார்த்து, இனிமேல் உன் வம்சமே தழைக்காது, உன்னுடைய வம்சமே அழிஞ்சு போயிடும், 7 தலைமுறைக்கு உன் வம்சம் நிலைக்காது அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டு அப்படியே அவ தலையை சாய்ச்சிடுறான். கந்தையா பாண்டியனும் அவங்க தம்பிகளும் மாடத்தியோட உடலை எரிச்சிட்டு தலையை ஒரு துணி மூட்டையில் கட்டி அங்கே ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் கந்தையா பாண்டியனை பார்த்து மாடத்தி மக, மாமா மாமா அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கேட்குறா. கந்தையா பாண்டியால் அவளுடைய அழுகையை அடக்கவே முடியல. உடனே மாடத்தி மக, ஏன் மாமா அழுகிற? நீ அழுகாத, எதுவாக இருந்தாலும் நம்ம குலசாமியை கும்பிட்டுக்கோ, அப்படி தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கண்களை தொடச்சி விடுறா மாடத்தி மக. அடுத்த நாள் காலையில் நாய் மாடத்தியோட தலையை காட்டுப்பகுதியிலேருந்து தூக்கிட்டு வந்து தெருவில் போட்டுடுச்சு. அதை பார்த்த மாடத்தியோட தோழி கதறி அழுதுகிட்டே, அண்ணா மாடத்தி இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போகிறா. அப்போ தான் ஊர் மக்களுக்கு மாடத்தி இறந்த விஷயமே தெரியும். மாடத்தி சாபம் விட்ட மாதிரி அவங்க அண்ணன் 16 நாள் கழித்து ரத்தங்கக்கி இறந்துட்டான். அதே மாதிரி மற்ற அண்ணன்களும் கொஞ்ச நாள் கழித்து இறந்துட்டாங்க. அவங்க வம்சத்தில் இப்போ வரைக்கும் 50 வயசுக்கு மேலே யாருமே வாழ மாட்டேங்கிறாங்க. இன்னும் 2 தலைமுறையை தாண்டினா தான் அவங்களுடைய சாபம் நிவர்த்தி அடையும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னமும் அந்த ஊரில் அவங்களுக்கு கோவில் கட்டி வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் வராங்க கந்தையா பாண்டியனோட வம்சம்.